வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஆஹ் பிள்ளைகள், இன்னைக்கு பார்க்க போகிறது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் பாஸ்போர்ட் டிஸ்கஷன் பார்க்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சரி தானே? ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் வந்து பாஸ்போர்ட் கேள்விகள் பார்த்துட்டு போகிறோம். அதில் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறது 2019ஆம் ஆண்டு வந்த பாஸ்போர்ட் கேள்வி. 2019ஆம் ஆண்டு வந்த பாஸ்போர்ட் கேள்வி நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். சரி தானே? சரி பிள்ளைகள், இதில் பாருங்க என்ன சொல்லிங்கன்னா 2019ஆம் ஆண்டு வந்து 4வது ஸ்ட்ரக்சர். 2019ஆம் ஆண்டு வந்த 4வது ஸ்ட்ரக்சர் எடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஏ, எனும் ஆகிய சேர்வைகள் இரண்டிற்கும் ஒரே மூலக்கூட்டு சூத்திரம் C5H10O. C5H10O சொல்லி சொன்னா என்ன அர்த்தம்? அங்க சி டபுள் போன், அதாவது ஒரு பைப்பினை பொன்றிக்கப்படுற C5H10O சொல்லி சொன்னாங்க. என்ன ஒரு பைப்பினை பொன்றிக்கான்னு அர்த்தம். சரி, அடுத்து என்ன சொல்லிக்கான ஒரு பைப்பினை பொன்றிக்காரு. ஏ, ஆகிய இரு சேர்வைகளும் 2,4 டைநைட்ரோபீனலோட என்ன செய்யலாம்? செம்மஞ்சள், அதாவது சோப்பு நிற வீழ்போடைய தருதுன்னு சொல்லிக்கான். அடுத்தது ஏ, ஆகியன மெதனோல் ஊடகத்தில் NaBH4 வேறு வேறாக தாக்கமுடிய செய்யப்பட்ட போது சேர்வு ஏயிலிருந்து சி கிடைக்கும், அதே வேளை பி இருந்து டி கிடைக்கும் சொல்லிக்கான். அப்ப என்ன அர்த்தம்? இங்க அல்டிஹால் கீட்டோன். யாரு? இங்க அந்த ஒரு பைப்பினை போன்று இருக்கான்னு சொன்ன ஒரு பைப்பினை போன்று இருக்காரு. அடுத்து என்ன சொல்லிக்கான்? இவர் வந்துட்டு டைநைட்ரோபீனோல் 2,4 டைநைட்ரோபீனோல் தாக்குறாரு, அதாவது NaBH4 தாக்குறாரு. அப்ப நம்மளுக்கு உனக்கு என்ன சொல்லலாம்? இது வந்துட்டு அல்டிஹைட் கீட்டோன் சொல்லலாம். சரி, அல்டிஹைட் கீட்டோன். இப்போ அல்டிஹைட் கீட்டோன் சரி. அடுத்து என்ன சொல்லிருக்கான்னு சொன்னா ஏலிருந்து சி கிடைக்கும், அதே போல பி இருந்து டி கிடைக்கும். என்னன்னா சி ஆனது Al2O3 நீர் ஆற்ற போகக்கூட நடக்குன்னு சொன்னா EFன்னு சொல்லி 2 சேர்வு கிடைக்குதா? ஓகே, EF ஆகியன செறிந்த H2SO4 தாக்கம் நீரேற்ற செய்யப்படும். அதாவது செறிந்த H2SO4 வேறு தாக்கஞ்செறிய புரியவிடப்பட்டு கிடக்கும் விலை போல் நீர்ப்பாப்பு செய்யப்படுது. அதாவது திருமண செய்து நீரேற்ற செய்யப்படுது. நீரேற்ற செய்யப்பட்டோன்னு செய்தி இருந்து ஜியும் எஃப்ல இருந்து எச்சும் கிடைக்கும் சொல்லிக்கான். ஜி ஆனது லூக்கா சோதனை பொருளுடன் உடனடியாக ஒரு கலங்கத்தன்மை கிடைக்குதா? ஜி வந்துகிட்டு லூக்கா சோதனை பொருளுடன் கலங்கத்தன்மை சொன்னா அது வந்துட்டு புடையா இருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா எச் வந்துகிட்டு லூக்கா சோதனை பொருளுடன் ஒரு கலங்கத்தன்மையை தருகின்ற போதும் அது உடனே தருவதில்லை. கலங்கத்தன்மை தருது, ஆனால் உடனே தரலையாம். அப்ப என்னது? வலியா இருப்பாரு. அது என்னது? வலியா இருப்பார். சரிதானே? சரி சரி படையில் இப்ப பார்ப்போம். முதல்ல என்ன செய்யணும்னு சொன்னா இவங்களுக்கு வரக்கூடிய கட்டமைப்பெல்லாம் வரையும். இந்த அல்டிஹைட் கீட்டோனுக்கோ வரக்கூடிய கட்டமைப்புகளை வரையும். C5H10O சொல்லிருக்காங்க. C5H10O சரி, C5H10O. அப்ப வரக்கூடிய கட்டமைப்பு வரைஞ்சுன்னு சொல்லிச்சுன்னா CH3 CH2 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 1 2 3 4 CHO வரைக்க போதும். அடுத்தது வரைஞ்சுன்னு சொல்லிச்சுன்னா CH3 CH2. நான் என்ன சொல்றேன்னா அந்த ஒரு CH3 கொண்டு வந்து இங்க போடுறேன். இங்க போட்டேன்னு சொல்லி சாரி இங்க போட்டேன்னு சொன்னா CH சரிதானே? CH3 CHO வரப்போதும். திரும்ப இந்த CH3 கொண்டு வந்து இங்க போட்டேன்னு சொல்லிச்சேன்னா CH3 CH இதுல CH3 இங்கால CH2 CHO வரப்போறாரு. அடுத்தது என்ன சொல்றேன்னு சொல்லிச்சேன்னா புடையாக்குறேன், அதாவது CH3 C CH3 இது வந்து CH3 இதுல CHO சரிதானே? ஓகே, இது வந்துட்டு என்ன? அல்டிஹைட்டுக்குள்ள வரக்கூடிய கட்டமைப்புகள் வரைஞ்சிட்டா. அடுத்தது என்ன சொல்றான்னு சொன்னா அடுத்தது கீட்டோனுக்கு பார்த்தீங்கன்னா அல்டிஹைட்ல வரக்கூடிய கட்டமைப்பு தானே. வேற ஏதாவது வரையணுமா? இல்லையா, வேற எதுவும் வரப்போறது இல்லை. ஓகே, கீட்டோனுக்கு பார்த்தேன்னு சொல்லிச்சேன்னா கீட்டோனுக்கு வரக்கூடிய கட்டமைப்புகள் பாரு. இதே மாதிரி CH3 CH2 CH2 C டபுள் போன் O CH3 வருவாரு. அடுத்து இந்த இவரை கொண்டு இந்த இடையில போட்டேன்னு சொன்னா CH3 CH2 C டபுள் போன் O CH2 CH3. அடுத்தது இவரை கொண்டு வந்து நான் இங்க போட்டேன்னு சொல்லிச்சேன்னா CH3 CH CH3 இதுல C டபுள் போன் O CH3. இதான் என்ன? இவங்களுக்கு வரக்கூடிய கட்டமைப்புகள். இதான் என்ன? வரக்கூடிய கட்டமைப்புகள்லாம் வரைஞ்சிட்டேன். சரி, அடுத்தது அவன் என்னென்ன சொல்லிட்டு போறான்னு பார்ப்போம். இதுல பாரு, முதல்ல நம்ம என்ன செய்யணும்னா ஏ கண்டுபிடிப்போம். ஏன்னா ஏ கண்டுபிடிக்கிறது ஈஸியா இருக்கு. என்னன்னு சொல்லிச்சோம்னா ஏயிலிருந்து வார விளைவு சி கிடைக்குது. இந்த சீல இருந்து என்ன செய்யுதுன்னு சொன்னா சிக்கு வந்துகிட்டு Al2O3 போட்டு வெப்பமாக்கல, அதாவது நீராட்ட போகக்குள்ள EF சொல்லி 2 விளைவு கிடைக்குது.
இதுல இருந்து நமக்கு என்ன சொல்லலாம்னா ஏ கண்டுபிடிக்கிறது ஈஸியா இருக்கும். அதனால முதல்ல நம்ம ஏ கண்டுபிடிப்போம். சரி, கேள்வியிலையும் பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா முதல்ல ஜிஐ மெச்சையும் கேட்டீங்கன்னா அதுல இருந்து தான் கேட்டீங்க. அந்த ஏல இருந்து வர விளைவுகள் வந்து அப்படியே போயிட்டு இருக்குது முதல்ல ஆரம்பத்தில் இருக்கிற கேள்விகள். ஏன்னா அதை கண்டுபிடிக்கிறது முதல்ல ஈஸியா இருக்கும். சரிதானே? சரி, இங்க பார்ப்போம். முதல்ல என்ன செய்யறான்னு சொல்லி முதல்ல என்ன சொல்றாண்டா NaBH போட தாழ்த்தலோட இது NaBH போட தாழ்த்தல் போட்டேன். NaBH போட தாழ்த்தல் போட்டேன் என்ன செய்யுங்களா இந்த அல்டிஹைட் கீட்டோன்ல இருந்து என்ன செய்யும் OH பிணைப்பு வரும். OH பிணைப்பு வரும். அதாவது இங்க என்ன நினைக்கும்டா CH3 CH2 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 OH கிடைக்க போதுன்னு 1 2 3 4 5 CH3 CH2 CH2 OH கிடைக்க போதும். இவர் அது செஞ்சேன்டா என்ன போதும் CH3 CH2 CH சரிதானே CH3 CH2 OH வரப்போகுது. CH2 OH வரப்போகுது. சரிதானே? இவரை தாக்க விட்டேன்னு சொல்லிச்சேன்னா CH3 CH இதுல CH3 CH2 OH கிடைக்குது. இவரை தாக்க விட்டேன்னு உனக்கு என்ன போதும் CH3 C CH3 CH3 இதுல OH வரப்போகுது. சாரி CH2 OH வரப்போகுது. CH2 OH வரப்போகுது. சரிதானே? இவருக்கு வந்துக்கிட்டு NaBH போட்டேன்னு சொல்லிச்சேன்னா தாழ்த்தினு சொல்ல உனக்கு என்ன கிடைக்க போதும் CH3 CH2 CH2 CH இதுல OH CH3 சரிதானே? இவரை தாக்க விட்டேன்னு சொல்லிச்சேன்னா CH3 CH2 CH இதுல OH இங்கால CH2 CH3 இவரை தாக்க விட்டேன்னு சொல்லிச்சேன்னா CH3 CH இதுல CH3 இருக்காரு. இங்கால CH இதுல OH இருக்காரு. இங்கால CH3 வருது. CH வருது. இதான் NaBH போட தாக்க விட்டோம். NaBH போட தாக்க விடுறேன். NaBH போட தாக்க விட்ட உடனே அடுத்து என்ன செய்யறான்னு சொல்லிச்சுன்னா அடுத்தது அவன் என்ன சொல்றான்னா கிடைக்கல விளைவு அதாவது ஏல இருந்து C கிடைக்காதான் சிக்கு என்ன செய்யறான்னு சொல்லிச்சுன்னா Al2O3 போட்டு நீர் ஆட்டின உடனே 2 விளைவு கிடைக்குதான். Al2O3 போட்டு நீர் ஆட்டினா 2 விளைவு கிடைக்குன்னு சொல்றான். சரி, இங்க பாரு இவருக்கு நீ நீராட்டம் செஞ்சாண்டா இவருக்கு நீராட்டம் செஞ்சாங்கன்னா ஒரு விளைவு தான் கிடைக்கும். ஏன்னு சொல்லிச்சேன்னா இங்க இருக்க OH இருக்காரு. இங்க இருந்து என்ன செய்யணும் ஹைட்ரஜன் ஒரு விளைவு தான் கிடைக்க போதும். இவருக்கு நீராற்றல் செஞ்சாங்கன்னா என்ன செய்யும் ஒரு விளைவு தான் கிடைக்க போதும். இங்க OH இந்த காபல் இருக்கிற OH இந்த காபல் H கலட்டும். சரிதானே? இதுக்கு வந்து நீராற்றல் செஞ்சேன்னா ஒரு விளைவு கிடைக்கும். இவருக்கு நீராற்றல் செஞ்சேன்னா ஒரு விளைவு தான் கிடைக்கும். சாரி, இவரில் நீராற்றல் நடக்காது. இவரில் நீராற்றல் நடக்காது. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொல்லிச்சேன்னா இவர் தாக்கம் அடைய மாட்டாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொல்லிச்சேன்னா இவருக்கு நீராற்றல் செஞ்சேன்னா என்ன செய்யும் இங்காலையும் எச்ச கலட்டுவார் இங்காலையும் எச்ச கலட்டுவார். ஆக 2 விளைவு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இவருக்கு நீராற்றல் செஞ்சேன்னா இங்காலையும் எச்ச கலட்டும் இங்காலையும் எச்ச கலட்டும் சொல்லலாம். ஆனா ரெண்டுமே ஒரே ஆள் தான். ரெண்டுமே ஒரே ஆள் தான். இங்கால எச்ச கலட்டான்னு அங்கால ஹைட்ரஜன் கலட்டும் எங்கால ஹைட்ரஜன் கலட்டாலும் கிடைக்கிற விலை ஒன்று தான். சரிதானே? இவருக்கு நீராற்றல் செஞ்சேன்னா இங்களையும் என்ன செய்யும் எச்ச கலட்டலாம் அங்காலையும் எச்ச கலட்டலாம். அப்ப என்ன செய்யுது 2 விளைவு கிடைக்கிறது. இவரும் இவங்க 2 மட்டும் தானே செய்யுது 2 விளைவு கிடைக்குது. சரிதானே? இதுக்கு நீ போட்டேன்னு சொல்லிச்சேன்னா உனக்கு என்ன கிடைக்க போதும் CH3 CH2 CH சரிதானே CH டபுள் போன் CH3 கிடைக்கும். அப்படி இல்லைன்னு சொல்லிச்சேன்னா இதோட அப்படி இல்லைன்னு சொன்னா இந்த அளவு கலட்டினிக்குன்னு சொல்லிச்சேன்னா CH3 CH2 CH2 சரிதானே CH டபுள் பாண்ட் CH2 சரிதானே டபுள் பாண்ட் CH2 இதான் கிடைக்கக்கூடிய 2 விளைவுகள். இதான் என்ன இதுல இருந்து கிடைக்கக்கூடிய விளைவுகள். அதாவது ஹைட்ரஜன் இங்கல இருந்து இந்த கார்பன்ல இருந்து ஹைட்ரஜன் கலட்டினா இந்த விளைவு, இந்த கார்பன்ல இருந்து ஹைட்ரஜனை கலட்டினா இந்த விளைவு கிடைக்கும். சரிதானே? இதான் கிடைக்கக்கூடிய 2 விளைவு. அடுத்தது என்ன சொல்றான்னு சொல்றாங்க அடுத்தது என்ன சொல்றான்டா இவர் சரிதானே இவருக்கு 2 விளைவு கிடைக்குது. இவருக்கு 2 விளைவு கிடைக்குது. இதை பார்த்து என்ன சொல்லிச்சோன்னா இதுக்கு 2 விளைவு கிடைக்குதா. சரி, இவருக்கு என்ன சொல்றான் பாரு இவருக்கு 2 விளைவு கிடைக்குது. CH3 இங்கால இந்த கார்பன் இருந்து கலட்டி நிக்குன்னு சொல்லிச்சேன்னா இந்த கார்பன் இருந்து கலட்டி நிக்குன்னு சொல்லிச்சேன்னா C டபுள் போன் இதுல ஒரு CH3 இருக்காரு. இந்த டபுள் போன் CH3 இதான் கிடைக்க போதும். அடுத்தது பாரு இந்த இங்கால காபல்னா கலட்டி நினைக்கின்றா என்ன கிடைக்க போகுதுண்டா CH3 CH இதுல CH3 இருக்காரு. அடுத்தது CH டபுள் போன் CH2 இதான் கிடைக்கக்கூடிய 2 விளைவுகள். இதான் 2 விளைவுகள். சரிதானே? இதுல எது வேணா இருக்கலாம். ஒண்ணு இந்த வருஷம் இந்த லைனா இருக்கலாம் அல்லது இந்த லைனா இருக்கலாம். எதுன்னு தெரியாது, கண்டுபிடிக்கிறது பார்ப்போம். அடுத்தது என்ன சொல்றான்னா திரும்ப இந்த கிடைக்க விளைவுக்கு திரும்ப என்ன செய்யறான்னா
அவன் நீரேற்றல் செய்யறான், நீரேற்றல் செய்யறான், நீரேற்றல் செஞ்ச உடனே சரி GHன்னு சொல்லி 2 சேர்வு கிடைக்கும். இவங்க 2 பேருக்கு வந்து நீரேற்றல் செய்யறான், நீரேற்றல் செஞ்ச உடனே GHன்னு சொல்லி 2 பேர் கிடைக்காரு. சரி, இவருக்கு நீரேற்றல் செஞ்சேன்னா உனக்கு என்ன கிடைக்க போகுது? இவருக்கு நீரேற்றல் செஞ்சேன்னா CH3 CH2O சரிதானே? இவருக்கு நீரேற்றல் செஞ்சேன்னு சொல்லிச்சேன்னா CH3 CH2 சரியா, CH3 CH2 இதுல OH சரிதானே, CH2 CH3 கிடைக்கும் சரிதானே, சரிதானே CH3 சரிதானே. இவருக்கு நீரேற்றம் செஞ்சேன்னு சொல்லி சொன்னா உனக்கு கிடைக்கிற விளைவு இந்த விலை வரைக்கும் போதும் சரிதானே. அதே மாதிரி சரியா, அதே மாதிரி இவருக்கு நீரேற்றல் செஞ்சேன், இவருக்கு நீரேற்றல் செஞ்சேன்னு செஞ்சா உனக்கு இவருக்கு நீரேற்றல் செஞ்சேன்டா CH3 CH2 சரிதானே. இதுக்கு நீரேற்றல் செஞ்சேன்னு சொல்லிச்சுன்னா நீரேற்றல் செஞ்சேன்டா CH OH CH3 இந்த விளைவு கிடைக்கும் சரியா. இதுல இங்க பாரு, இவருக்கு நீரேற்றல் செஞ்சேன்னு சொல்லிச்சுன்னா CH3C இதுல OH சரிதானே, OH இதுல CH3 இங்கால CH2 கிடைப்பாரு. இவருக்கு நீரேற்றல் செஞ்சான்டா CH3CH இதுல CH3 இருக்காரு, இங்கால CH இதுல OH வருவாரு, இங்கால CH3 வரும் சரி. இதான் கிடைக்கிற விளைவு. இவன் என்ன சொல்றீங்கன்னு சொல்லிச்சேன்னா அவன் அந்த கிடைக்கிற ரெண்டு விளைவுலையும் ஒரு ஆள் ஜியாம் இன்னொரு ஆள் எச்சாம். அந்த ஜி எப்படி இருப்பான்னு சொன்னா பொடையா இருப்பாரு, ஜி வந்துட்டு பொடையா இருப்பாரு, எச் வந்துட்டு வலியா இருக்காரு. ஜி போட எச் வலி. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இவர் புடையும் இல்ல, இவரும் வலியா இருக்காரு. அப்ப இவங்க வரக்கூடிய வாய்ப்பு இல்லை, இந்த லைன் வரக்கூடிய வாய்ப்பு இல்ல. அடுத்தது என்ன சொல்றான்னு சொன்னா இந்த லைன் வரக்கூடிய வாய்ப்பு இல்ல. அடுத்தது என்ன சொல்றான்னு சொன்னா இவரை பார்த்து சொன்னா இவர் என்ன புடை, இவர் வந்துகிட்டு வலி. இது வந்துட்டு புடை ஆட்கோஹோல், இது வந்துட்டு வலி ஆட்கோஹோல். அப்ப என்ன சொல்றா, ஜி வந்துட்டு புடையாம், அப்ப இது வந்துட்டு ஜி அரிக்கலாம், இவர் வந்துட்டு ஜி அரிப்பாரு, இவர் வந்துகிட்டு என்ன எச் அரிப்பார், இவர் வந்துட்டு எச்சா இருப்பார் சரிதானே, எச்சா இருப்பார் சரி. ஒரு ஆள் ஜியா இருப்பாரு, இன்னொரு ஆள் வந்துட்டு எச்ஆர் இருப்பாரு சரிதானே, பார்த்துட்டோம் சரிதானே. இப்ப ஜிஹெச் கண்டுபிடிச்சிட்டோம் சரி. இந்த ஜிஹெச் எதுல இருந்து வந்திருக்கான்னு சொல்றீங்க, இந்த ஜிஹெச் எதுல இருந்து வந்திருக்கான்னு சொல்றீங்க. நீங்க பாரு, அவன் சொல்றான்னா ஈல இருந்து ஜிஎம் எஃப்ல இருந்து எச்சுமா, ஈல இருந்து ஜிஎம் எஃப்ல இருந்து எச்சாம். அப்ப என்ன, இது வந்துகிட்டு ஈயா இருப்பாரு, இது வந்துட்டு ஈயா இருப்பாரு, இவர் வந்துகிட்டு எஃப் இருப்பாரு, இவர் வந்துட்டு எஃப் இருப்பாரு சரிதானே, எஃப் இருப்பாரு. இந்த இஎம்எஃப் எங்க இருந்து உருவாயினாரு, சில இருந்து உருவாயினாரு. அப்ப இது சி எங்க இருந்து உருவாயினாரு, ஏல இருந்து உருவாயினாரு. இப்ப என்ன கண்டுபிடிச்சிட்டோம், ACEFGH எல்லாரையும் கண்டுபிடிச்சிட்டோம். முதலாவது கேள்வி என்ன கேட்டிருக்காங்க, GMH எழுத சொல்லிருக்காங்க, GH கட்டமைப்பு வரைவீங்க. அடுத்தது என்ன, ACEF கட்டமைப்பு வரைய சொல்லிருக்கேன், ACEF கட்டமைப்பு வரைவீங்க. அவ்வளவுதான், வேற எதுவும். அடுத்து என்ன சொல்றீங்கன்னு சொன்னா டின்றது யாரு, பீல இருந்து தாழ்த்தினோட வர்றது என்ன டி. இந்த டிக்கு நீ என்ன செய்யறா Al2O3 போற, அதே மாதிரி நீர் ஆற்றல் சரி என்ன சரி, அதே மாதிரி நீர் ஆற்றல் சரி சரிதானே, அதே மாதிரி நீர் ஆற்றல் செய்ய போற என்ன செய்ய, நீர் ஆற்றல் செஞ்ச உடனே நீர் ஆற்றல் சரி, நீர் ஆற்றல் செஞ்சோம்னா ஐ கிடைக்குது. இந்த ஐயானது செறிந்த H2SO4 தாக்கம் புரிய செய்யப்பட்டு கிடைக்கும் விளைவு பொருள் நீர் பாப்பு செய்யும் போது ஜி கிடைக்குதான். என்ன செய்யுதான், ஜி கிடைக்குதுன்னு சொல்லிருக்கான் சரி. இங்க வா, என்ன சொல்றான்னு சொல்லிச்சேன்னா அவன் சொல்றான் என்னன்னு சொல்லிச்சேன்னா உனக்கு நீ வந்து என்ன சொல்றா, இதை வந்து கேட்டு நீர் ஆற்றாயின்னு சொல்லிச்சேன்னா நீர் ஆற்றல் பிஏ வந்து டிஏ வந்து நீர் ஆற்றாய். இப்போ உனக்கு டி ஏதாவது அரைக்கலாம், ஒன்று இவரா இருக்கலாம் அல்லது இவரா இருக்கலாம், இவரா இருக்கலாம் அல்லது இவரா இருக்கலாம், இதான் கூட இருக்கலாம். ஏன்டா இவர் தான் வந்துட்டு சீன் கண்டுபிடிச்சிருக்கோம், இவரா கூட இருக்கலாம் அல்லது இவரா இருக்கலாம். இந்த இவங்கள்ல யார் சரி ஒருத்தர் அரைக்கலாம், இவங்கள்ல யார் சரி ஒருத்தர் அரைக்கலாம் சரி. அதுல என்ன சொல்றான்னு சொல்லி பாரு, டிக்கு என்ன செய்யறான்னா நீர் ஆற்றல் செய்யறான் சார், டிக்கு நீர் ஆற்றல் செய்யறான். அப்ப இதுல வந்து நீராற்றல் நடக்குமா, இதுல வந்து நீர் ஆற்றல் நடக்காது. அப்ப என்ன செய்ய, நீராற்றல் நடக்காது. அப்ப என்ன சொல்லலாம், நம்மளுக்கு இவரா இருக்க வாய்ப்பு இல்லை, இவரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை சரி. நீராற்றல் நடத்த போகல என்ன நடக்குதுன்னு சொல்லி பாரு, நீராற்றல் நடக்காது, உனக்கு ஒரு விளைவு தான் கிடைக்குது சரிதானே, ஒரு விளைவு தான் கிடைக்குது, இதுக்கு ஒரு விளைவு தான் கிடைக்கும் சொல்லிக்கான் சரிதானே. நீராற்றல் செய்ய போகல என்ன சொல்றீங்கன்னு சொல்லிக்கான், அவன் ஐன்னு சொல்லி ஒரு விளைவு தான் கிடைக்குது. அப்ப நீர் ஆற்றல் செய்ய போல உனக்கு ஒரு விளைவு தான் கிடைக்குதுன்னு சொன்னா, இங்க உனக்கு நீர் ஆற்றல் செய்ய போல ரெண்டு விளைவு கிடைக்காது. அப்ப இங்க ரெண்டு விளைவு கிடைக்காது, ஆக என்ன செய்யலாது, அப்ப இவர் இருக்க இயலாது சரியா சரி. அடுத்த பாரு, ஒரு விளைவு தான் கிடைக்குது. அப்ப நீர் ஆற்றல் சரி, இதுக்கு நீர் ஆற்றல் செஞ்சாயிண்டா உனக்கு, இதுக்கு நீர் ஆற்றல் செஞ்சாயிண்டா உனக்கு கிடைக்க போதும் CH3CH2 சரிதானே, CH டபுள் போன் CH2
2 வரைக்கும் போகுது. இவருக்கு நீராற்றல் செஞ்சான்னு சொல்லிச்சுன்னா CH3 CH2 CH இதுல வந்துக்கிட்டு சாரி CH வராது, ஏன்னா அந்த H தான் இந்த கார்பன் தான் ஆற்றப்படும். டபுள் பாண்ட் CH2 இங்கால ஒரு CH3 ஒன்று ஒருவர் சரிதானே. இவருக்கு நீராற்றல் செஞ்ச என்ன CH3 CH சாரி அதான் ஆற்றப்படும் சரிதானே. CH2 CH2OH சரிதானே, இதான் கிடைக்க போகுது சரிதானே. இவருக்கு பார்த்தீங்கன்னா CH3 CH இதுல வந்துட்டு CH3 CH டபுள் பாண்ட் CH2 வருவாரு. இதுக்கு நீர் ஆற்றல் செஞ்ச உடனே வேற யார் இருக்காரு, இவர் இருக்காரு. அடுத்தது யாரு, இவர் இருக்காரு சரிதானே. இவருக்கு இங்க பாரு, இவங்க எல்லாம் வரமாட்டாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டு இருந்தானே, இவங்க எல்லாம் வரமாட்டாங்க சரி. நான் என்ன செய்யறேன்டா, இவருக்கு என்ன செய்யறேன்னா நீர் ஆற்றல் செய்யறேன். இவருக்கு நீர் ஆற்றல் செஞ்ச உனக்கு என்ன கிடைக்க போகுதுன்னா CH3 CH3 CH CH CH3 CH CH CH2 CH3 இதான் விளைவா கிடைக்க போகுது. இதான் என்ன செய்யும், விளைவா கிடைக்கும். இதான் என்ன செய்யும், விளைவா கிடைக்கும். சரி, கிடைக்கிற விளைவுகள் என்ன, இவங்க விளைவுகள். இதுல யாரு வேணா ஐயா அரிக்கலாம், ஐயாருன்னு தெரியாது, இதுல யாரு வேணா ஐயா அரிக்கலாம். ஆனா ஐக்கு திரும்ப நீ நீரற்றல் செஞ்ச உடனே, ஐக்கு திரும்ப நீரற்றல் செஞ்ச உடனே என்ன கிடைக்கும் சொல்லிக்கான், ஜி கிடைக்கும் சொல்லிக்கான். ஐக்கு நீரற்றல் செஞ்ச உடனே ஜி கிடைக்கலாம். அங்க கொஞ்சம் பாரு, ஐக்கு நீரற்றல் செய்யறாய். ஐக்கு நீரற்றல் செய்ய போகலன்னு செய்யுங்களா, இந்த கார்பன்ல ஹைட்ரஜனும் இந்த கார்பன் செய்யும் OH மைனஸும் சேரும். இங்க வந்து ஹைட்ரஜனும் இங்க வந்து OH மைனஸ் சேரும். இதுல இருந்து உனக்கு ஜி கிடைக்குமா, ஜி கிடைக்க மாட்டாரு, ஜி கிடைக்க மாட்டாரு. இதுல பாத்தீங்கன்னா இவருக்கு பாத்தீங்கன்னு சொன்னா, இவருக்கு நீ நீராற்றல் செய்ய போகல, இங்க வந்துகிட்டு ஹைட்ரஜனும் இந்த கார்பன் செய்யும் OH சேரும். இங்க ஹைட்ரஜனும் இங்க OH சேரும். இங்க இந்த ஹைட்ரஜனும் இங்க OH சேருவாரு. இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொல்லிட்டேன்னா ஹைட்ரஜன் OH, அதாவது ஒரு கார்பன்ல ஒரு CH3 2 CH3, இங்க ஒரு OH, இங்க CH2 CH3 இருக்காரு. இதானே ஜி தானே. அப்ப இதுல இருந்து உனக்கு என்ன செய்யுது, நீரற்ற செய்ய போகல ஜி கிடைக்காரு. இவருக்கு நீரற்ற செய்ய போகல பார்த்தா இதுல ஹைட்ரஜன் இதுல OH சேருவாரு. ஒரு வழியாட்கோ ஹோல் அப்ப என்னது உனக்கு ஜி அரிக்க மாட்டாரு, என்ன ஜீன்றது புடை. இதுக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னு சார் என்ன, இவருக்கும் நீ இதுல வந்து இதுல வந்துகிட்டு OH இதுல வந்து H சேருவாரு. அந்த டைம்ல நடக்கும் சரிச்சுன்னா உனக்கு இதுவும் வந்துகிட்டு ஒரு வழியாட்கோஹோல் அரிக்க போதும். அப்ப ஜி அரிக்காது. அப்ப ஜி வந்துகிட்டு இதுல இருந்து தான் கிடைக்கும், இதுல இருந்து தான் கிடைக்கும். என்ன கிடைக்க போகுதுன்னா CH3 CH2 C இதுல வந்துட்டு OH-ம் இங்கால CH3-யும் இங்கால வந்துட்டு CH3-யும் வருவாரு. இதான என்ன உணவு கிடைக்கிற ஜி சரிதானே. அவர் தானே ஜி இருக்காரு, இவர் தானே ஜி. அப்ப இது வந்துகிட்டு ஜி, இது வந்துட்டு ஜி இருக்காரு. இவர் வந்துகிட்டு ஐயா வருவார், இவர் வந்துட்டு ஐ, இது வந்துட்டு டி, இது வந்துட்டு டி. இவர் வந்துட்டு என்ன பி அரிக்கும், இவர் வந்துட்டு பி அரிக்கும் சரிதானே. இவர் வந்துட்டு பி. அவன் என்ன சொல்றீங்க சொல்லிச்சுன்னா பி டி ஐயா வந்துட்டு காண சொல்றீங்க, பிடி ஐயா காண்டிட்டோம், பிடி ஐயா காண்டிட்டோம் சரிதானே. அடுத்த பாரு என்ன சொல்லிருக்காங்க, ஏயும் பியும் வேறுபடுத்தி இனம் காண்பதற்கு, ஏயும் பியையா வேறுபடுத்தி இனம் காண்பதற்கு என்ன சொல்லிருக்கான்னு சொன்னா எது சரி சோதனைகளோ தர சொல்லிருக்காங்க. எது சரி சோதனையோ அல்லது தாக்கத்தையும் சரி விவரிக்க சொல்லிருக்காங்க. சரி சரி, ஏயும் பியும் என்ன செய்யணும், வேறுபடுத்தலாம். ஏன்றது யாரு, ஏன்றது பார்த்தீங்கன்னா ஒரு கீட்டோன், பீன்றது என்ன ஒரு ஆல்டிஹைட். ஏன்றது வந்துட்டு கீட்டோன், பீன்றது என்ன ஒரு ஆல்டிஹைட்டா இருக்கும். என்ன செய்யணும் சார், நான் வேறுபடுத்தி அறிகிறதுக்கு இது போட்டேன் சார், தொலைநீர் சோதனை போல் போட்டேன். தொலைநீர் சோதனை போல் போட்டேன்னு சொல்லி சொன்னா என்ன செய்யலாம், ஏல வந்துட்டு என்ன வெள்ளியாடி கிடைக்காது, பில வெள்ளியாடி கிடைக்கும். அதே மாதிரி பீலையும் கரைசல போட்டேன்னு சொல்லிச்சுன்னா ஏல வந்துகிட்டு என்ன சோப்பு நிற வீழ்படிவு, சோப்பு நிறம் மாறாது. என்ன செய்யும் சொன்னா இவர் பி வந்துட்டு என்ன செய்யும், சோப்பு நிறமா மாறும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அமில கேமனப்போ போட்டேன், அமில கேமனப்போ போட்டேன்னு சொன்னா என்ன செய்யணும், ஏ வந்துகிட்டு ஊதா நிறத்தை நிறமற்றதை மாற்றாது, பி என்ன செய்யும் ஊதா நிறத்தை நிறமற்றதை மாற்றும், என்ன ஒற்றை நடக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அமில K2Cr2O7 சரிதானே, அமில K2Cr2O7 சரிதானே. இதை போட்டேன்னு சொல்லி நடக்கும் சொல்லிச்சுன்னா ஏ வந்துகிட்டு என்ன செய்யுதுன்னு பச்சை நிறமா மாற்றாது, பி வந்துட்டு என்ன செய்யும் அதை பச்சை நிறமா மாற்றும், பச்சை நிறமா மாற்றும். இதுல ஏதாவது ஒன்று நீ என்ன செய்யலாம் எழுதலாம், இதுல ஏதாவது ஒன்று நீ என்ன செய்யலாம் எழுதலாம் சரிதான பிள்ளைகள். அடுத்தது இதான் என்ன ஏ பார்ட், இதான் வந்துட்டு என்ன ஏ பார்ட், 19ஆம் ஆண்டு ஸ்ட்ரக்சர்ல வந்து ஏ பார்ட் வருதான். அடுத்தது பி பார்ட் சொல்லிருக்காங்க. பென்சின் தந்திரியான், பென்சினோட அங்கால தாக்கம் போயிட்டு, பென்சினோட தாக்கம் போயிட்டு சரி, பென்சினோட தாக்கம் போயிட்டு சரிதான பிள்ளைகள். இதே மாதிரி தான் நீங்க என்ன செய்யணும் சொன்னா ஒவ்வொரு சேர்வைகளும் இதே மாதிரி தான் என்ன செய்யணும் கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிச்சிட்டு இந்த பெரிய ஒரு பிரச்சனை இல்லை, கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ண இந்த கேள்வி ஈஸி, பெரிய ஒரு கஷ்டமான ஒரு கேள்வி ஒன்றும் இல்லை.
சரி, என்ன சொல்றேன் பாரு, பென்சின் தந்திரிக்கான், பென்சின் தந்திரிக்கான். இந்த பென்சினுக்கு சரிதானே, பென்சின் தந்திரிக்கான், பென்சின் தந்திரிக்கான் சரிதானே, பென்சின் தந்திரிக்கான். இந்த பென்சினுக்கு அவன் என்ன செய்யறான்னு சொல்லிட்டுன்னா C3COCl என்ன AlCl3, அதாவது உலர் AlCl3, நீரற்ற AlCl3, அதாவது உலர் AlCl3, C3COCl வந்துட்டு நீரற்ற AlCl3 முன்னிலையில என்ன செய்யறான், தாக்க விடுறான். தாக்க விட்ட உடனே உனக்கு என்ன விளைவு கிடைக்கும், உனக்கு என்ன விளைவு கிடைக்கும், இந்த CH3CO வந்துட்டு என்ன சொல்ற, இதுல போய் இணைஞ்சு கொள்வாரு. CH3CO வந்துட்டு சொல்ற இவர்ல வந்துட்டு போய் இணைஞ்சு கொள்வாரு. C double bond O CH3 இருக்கும். சரிதான், CH3 இருக்கும். சரிதானே, இதான் வந்துட்டு என்ன, அவன் தந்திருக்கிற ஜே, இவர் தான் என்ன, அவன் தந்திருக்கிற ஜே இருக்கும். இதான் வந்துட்டு அவன் தந்திருக்கிற ஜே. இதுல இருந்து அவன் என்ன செய்யறான், அங்கால திரும்ப CH3 C double bond triple bond C minus Mg plus என்ன C minus Mg Br. சரிதானே, இதை தந்திருக்கான். இதை தாக்க விட்ட உடனே என்ன இங்க பாரு, இதுல நீர் H plus, அதாவது நீர் H plus கூடுறதுக்கு எதுவுமே சாரல. திரும்ப அடுத்த தாக்கத்துல தான் என்ன செய்யறான், H plus தந்திருக்கான். அங்க பாரு, அப்ப இது மட்டும் தான் போய் இணைவாரு. போய் இணைஞ்ச உடனே என்ன நடக்கும்னு சொல்லிச்சேன்னா, இந்த இது மாதிரி விளைவு ஒன்று கிடைக்கும். என்ன கிடைக்கும்னு சொல்லிச்சேன்னா, இங்க பாரு C, இதுல வந்துட்டு C triple bond CH3 C triple bond CH3 கிடைக்கும். இங்கால வந்துட்டு CH3, இதுல வந்துகிட்டு OMgBr கிடைக்கும். இதானே வந்துட்டு இதுல கிடைக்கிற விளைவா இருக்கும். இதான் என்ன, இதான் வந்துட்டு அவன் தந்திருக்கிற T, இதான் வந்துட்டு அவன் தந்திருக்கிற T, இதான் வந்துட்டு அவன் தந்திருக்கிற T. அடுத்து என்ன சொல்றான்னா, இதுக்கு நீரேற்றம் செய்யறான். இதுக்கு நீரேற்றம் செஞ்சோட்டு, இதுக்கு நீரேற்றம் செஞ்சோன்னு சொன்ன H plus ஒன்று இங்க போய் சேருவாரு. H plus வந்துட்டு இதுல போய் சேருவாரு. H plus வந்துட்டு போய் சேர்த்த உடனே என்ன கிடைக்க போதும் உனக்கு, C, இதுல OH, இங்கால வந்துட்டு CH3, இதுல வந்துகிட்டு என்ன வரப்போகுது, C triple bond CH3. சரிதானே, CH3. இதான் என்ன, அவன் தந்திருக்கிற எல், இது சாரி கே, என்ன இதான் வந்துட்டு என்ன கே, இதான் வந்துட்டு கே. இதுல இருந்து திரும்ப என்ன சொல்றான்னு சொன்னா H2 பலேடியம், H2 பலேடியம் பேரியம் சல்பேட் கியூனோலின போடுறான். இது போட்டோம் என்ன செய்யணும், மும்மை பிணைப்புல வந்து ஒரு பிணைப்போடையும் ஒரு பை பிணைப்போடையும், மும்மை பிணைப்புல இருந்து என்ன செய்யணும், ஒரு பை பிணைப்போடையும் ஒரு பை பிணைப்போடையும் ஒரு பை பிணைப்போடையும் இதுல வந்துகிட்டு C OH CH3 CH double bond CH CH3 அடிக்கும். CH3 அடிக்க போகுது. இதான் என்ன, இதான் எல், இதான் வந்துட்டு என்ன எல், இதான் வந்துட்டு எல், இவர் தான் என்ன எல் அடிக்க போகுது. கீழே JKL இதை வந்துகிட்டு கட்டமைப்பு போல தரைச்சடிக்கான். JKL இதுல கட்டமைப்பு போல தரைச்சடிக்கான். JKL கட்டமைப்பு தரைச்சடிக்கான். அடுத்தது கீழே பார்த்தேன்னு சொல்லி சொன்னா, அது கீழே என்ன சொல்றான்னு சொன்னா, கீழே இன்னொரு ஆள் தந்திருக்கான். யாரு, CH3 C triple bond CH2 CH3. இவருக்கு என்ன செய்யறான், செறிந்த H2SO4 என்ன செய்யறானா, செறிந்த H2SO4 போறான். செறிந்த H2SO போறான். செறிந்த H2SO போட்டு என்ன செய்யணும், இதுல H பிளஸும் இதுல OSH3 H சேருவாரு. இதுல H பிளஸும் இதுல என்ன செய்வாருன்னா OSH3 H வந்துடும். அதாவது HSO4 மைனஸும் போய் சேருவாரு. சேர்ந்த உடனே உனக்கு என்ன செய்யண்டா, CH3 C, இதுல வந்துட்டு OSO3 H, அதாவது HSO4 மைனஸ் போய் சேருவார். இங்க வந்துட்டு CH3 வருவாரு. இதுல என்ன இருக்குது, CH3 இருக்காது. இதுல வந்துட்டு CH3 இருக்கும். இதான் என்ன, இதுல உனக்கு கிடைக்கிற விளைவு. அங்க என்ன சந்திரிக்காண்டா, இவர் வந்துட்டு எம், இவர் தான் என்ன எம், இவர் தான் எம். எம் கீழே பக்கத்தில் தர சொல்லியான். எம்முக்குரிய கட்டமைப்பு பக்கத்தில் தர சொல்லியான். இதை கொடுத்தீங்கன்னா சரி, இதை கொடுத்தீங்கன்னா சரி, இவ்வளவுதான். பெரிய இது ஒன்றும் இல்லை. சரிதானே, பெரிய கேள்வி ஒன்றும் இல்லது. சின்ன விஷயங்கள். ஆர்கானிக்ன்றது பெரிய ஒரு விஷயம் ஒன்றும் இல்லை. ஆர்கானிக்ன்றது பெரிய ஒரு விஷயம் ஒன்றும் இல்லை. சரிதானே, சரி. அடுத்தது பாரு, அடுத்தது என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னா, தாக்கம் 1, 2, 3 ஆகிய தாக்கங்கள் நடைபெற தாக்கத்தின் வகையை பின்வரும் பட்டியலில் இருந்து தெரிஞ்சதுக்கு சொல்லிருக்கான். சரி, 1, 2, 3, அதாவது என்ன தாக்கம் உண்டு, தாக்கம் 1. இந்த தாக்கம் 1 யாருன்னு சொல்லி சொன்னா, இதான் வந்துட்டு என்ன முதலாவது தாக்கம், இதான் வந்துட்டு முதலாவது தாக்கம் தந்திருக்கிறது. இது வந்துட்டு ரெண்டாவது தாக்கம், இது வந்து ரெண்டாவது தாக்கம். இதைத்தான் அவன் மூணாவது தாக்கம், இதைத்தான் வந்துட்டு அவன் சொல்றான்னா மூணாவது தாக்கம் சொல்றான். இதுல பாரு, முதலாவது தாக்கம் என்ன சொல்றேன்னா, H பிளஸ், ஒரு H பிளஸ் இருக்கிற இடத்துல CH3CO பிளஸ் வந்துட்டு போய் சேர்றாரு. ஒரு H பிளஸ் இருக்கிறதுல CH3CO பிளஸ் போய் சேர்றாரு.
அப்ப என்ன எடுக்கணும் H பிளஸ் கலட்டிட்டு CH3CO பிளஸ் போய் சேர்றாரு CH3COன்றது என்ன CH3CO பிளஸ் இங்க வந்துட்டு ஒரு இலத்திர நாடி இருக்கும் அப்ப என்ன நடக்குது சொன்னா ஒரு இலத்திர நாடி போயிட்டா சரி பிரதியிடம் நடக்குது அப்ப இலத்திர நாட்டை பிரதியிட தாக்கம் இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது என்ன சொல்றேன்னு சொல்லுங்கன்னா இந்த இருக்காரு இந்த இடத்துல போயிட்டு என்ன சொன்னா CH3C அதாவது CH3C டபுள் பாண்ட் C மைனஸ் CH3C டபுள் பாண்ட் C மைனஸும் அடுத்தது நான் மேல வந்துக்கிட்டு அது அதாவது MgBr மைனஸ் இது போய்ச்சேருது MgBr போய்ச்சேருது இது என்ன தாக்கம்னு சொல்லிச்சேன்னா CH3C டபுள் பாண்ட் C மைனஸ் அதாவது இது வந்துட்டு கருநாடி இது போய் இங்க கூட்டம் நடக்கிறதால இது வந்துட்டு என்ன கர்நாட்ட கூட்டல் தாக்கம் இது வந்துட்டு கர்நாட்ட கூட்டல் தாக்கம் இருப்பாரு அடுத்தது பாத்தீங்கன்னா அடுத்தது அவன் என்ன சொல்றேன்னா இந்த தாக்கம் சரிதானே இந்த தாக்கம் சரி இந்த தாக்கத்தை பார்த்தேன்னு சரிதான் இதுல எனக்குன்னு சரிச்சேன்னா இதுவும் வந்துட்டு என்ன ஒரு பைப்பிணைப்பு உடையுது அப்ப இது ஒரு கூட்டல் தான் பைப்பிணைப்பு உடையுது அப்ப என்னது இதுவும் வந்துட்டு கூட்டல் எப்படியான கூட்டல் இருக்குன்னு சொல்லிச்சேன்னா இங்க வந்துட்டு என்ன செய்யுது இதுல H பிளஸ் அதாவது H பிளஸ் OH மைனஸ் நடக்குது H பிளஸ் OH மைனஸ் என்ன செய்து போய் சேர்றாரு H பிளஸ் OH மைனஸ் போய் சேர்றாரு இதுல H பிளஸ் தான் முதல்ல போய் சேர்றதால இதுல என்ன சொல்றேன்னு சொல்லிச்சுன்னா இலத்திர நாட்டை கூட்டல் இருக்கும் H பிளஸ் நாட்டம் இருக்கிறது என்னது இலத்திர நாட்டை கூட்டல் தாக்கமா இருக்கும் இலத்திர நாட்டை கூட்டல் தாக்கமா இருக்கும் சரிதானே அடுத்தது சரிங்கன்னா அட்கின்களுக்கும் HBRக்கும் இடையில் உள்ள அட்கின்களுக்கும் HBRக்கும் இடையில் உள்ள தாக்கத்தின் பொறுமுறை பற்றிய உமது அறிவை பயன்படுத்தி தாக்கம் 3 பொறுமுறையை தெரிஞ்சிருக்கேன் தாக்கம் 3 பொறுமுறை இந்த இருக்கு இந்த தாக்கத்துக்குரிய பொறுமுறையை வரைய சொல்லிருக்கேன் இந்த தாக்கத்துக்குரிய பொறுமுறையை கேட்டுக்கேன் சரி பொறுமுறையை பார்ப்போம் தெரிஞ்சு பாருங்க அவன் கேட்டுக்கிது இந்த அறிக்கிற தாக்கத்துக்குரிய பொறிமுறை இந்த அறிக்கிற தாக்கத்துக்குரிய பொறிமுறை இந்த தாக்கத்துக்குரிய பொறிமுறை பார்த்தீங்கன்னு சொன்னேன் யார் இருக்காரு CH3 டபுள் பாண்ட் இங்க ஒரு CH2 இங்க வந்துட்டு என்ன இருக்காரு ஒரு CH3 ஒன்று இருக்காரு என்ன CH3 ஒன்று இருக்காரு இதுல பாரு என்ன யாரோட தாக்கம் நடக்குதுன்னு சொல்லிட்டோம்னா H2SO4 சரி இந்த H2SO4 அதாவது இவர் என்ன சொல்லணும் நம்ம இந்த மாதிரி உடைச்சு எழுதுவோம் OSO3H என்ன செய்வோம் இந்த மாதிரி காட்டுவோம் இவர் என்ன செய்வார் இந்த மாதிரி காட்டுவோம் இந்த இடத்துல என்ன நடக்கும்னு சொல்லிச்சேன் இந்த இடத்துல என்ன நடக்கும்னு சொன்னா இந்த அறிக்கையில தான் பைப் பிணைப்போம் இந்த பைப் பிணைப்பு என்ன செய்வார்னா இந்த அறிக்கையில பிணைப்பு நாடும் இந்த பைப் பிணைப்பு என்ன செய்யும் இந்த அறிக்கையில பைப் பிணைப்பு என்ன செய்வார்னா சரிதானே இந்த பைப் பிணைப்பு என்ன செய்வார்னா பைப்பிணைப்பு வந்து என்ன செய்வாங்க இந்த ஹைட்ரஜனை நாடும் இந்த பைப்பிணைப்பு சொன்ன ஹைட்ரஜன் நாடுவார் ஹைட்ரஜன் நாடு இந்த பிணைப்பு என்ன செய்யணும்னா இங்கால ஒட்சனுக்கு தாவு நடக்கும்னு சொன்னா இந்த H வந்துட்டு இங்க வந்து சேருவாரு அங்கால விளைவு நடக்கும் H வந்துட்டு சேர இங்க வந்து H வந்துட்டு இதோட போய் சேர்ந்துருவாரு சேர உனக்கு என்ன விளைவு கிடைக்கும்டா CH3 C இதுல வந்து ஒரு CH3யும் இங்க வந்துகிட்டு ஒரு CH3யும் இது ஒரு பிளஸும் அடுத்த என்ன இருக்கும்டா OSO3H மைனஸும் OSO3H மைனஸும் இருக்கு பாரு OSO3H மைனஸும் இருக்கும் சரிதானே OSO3H மைனஸும் இருக்கும் இதுல இந்த மைனஸ் இருக்காது இந்த மைனஸ் என்ன செய்வாண்டா இந்த பிளஸ் நாடு மைனஸ் என்ன செய்வாருன்னு சொல்லிச்சேன்னா சரி மைனஸ் என்ன செய்வாண்டா இந்த பிளஸ் நாடு வரும் இந்த மைனஸ் வந்துட்டு பிளஸ் நாட விளைவு உனக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு சொன்னா CH3C இதுல வந்து கேட்டு OSO3H இங்கால CH3 இங்காலையும் என்ன CH3 அறிக்க போகுது இதான் வந்துட்டு என்ன உனக்கு கிடைக்கிற விளைவு இந்த எம் இதான் வந்துட்டு என்ன கிடைக்கிற விளைவு எம் சரியா பிள்ளைகள் சரி இவ்வளவுதான் கேள்வி இவ்வளவுதான் என்ன அவன் கேட்டுக்கிற கேள்வி வேற எதுவும் இல்லை இவ்வளவுதான் கேள்வி அதாவது A பாட்டுக்கு 50 மார்க்ஸும் B பாட்டுக்கு 50 மார்க்ஸும் கொடுத்துருக்கான் இது பெரிய ஒரு விஷயம் ஒன்று இல்லை சின்ன ஒரு விஷயம் என்ன பெரிய ஒரு கேள்வி ஒன்று இல்லை சின்ன ஒரு கேள்வி ஒன்று ஈஸியா கண்டுபிடிக்க மாதிரி இருக்குது எல்லாம் இதுதானே ஆகவே உங்களுக்கு என்ன இந்த கேள்வி ஈஸியா செய்யலாம் ஓகானிக்கின்றது என்ன பெரிய ஒரு கஷ்டம் ஒன்று இல்லை ஈஸியா செய்யக்கூடிய விஷயம் சரிதான பிள்ளைகள் இதான் வந்து என்ன 2019ஆம் ஆண்டு 4வது ஸ்ட்ரக்சர் அதாவது ஓகானிக் சம்பந்தப்பட்ட வினாக்கள்ல வந்தது அதாவது 4வது ஸ்ட்ரக்சர்ல வந்திருக்குது சரிதானே சரி பிள்ளைகள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தீங்கன்னு சொன்னா இந்த அறிக்கிற வாட்ஸ்அப் விளக்கத்துக்கு சொன்னா தொடர்பு கொள்ளுங்க சரி பிள்ளைகள் அடுத்த பார்ப்போம்